இன்னைக்கு டாக்ஸ் அட் MBA 2023 ல கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைப் क्वेश्चन பார்க்கலாம். A person took loan from retail bank at the rate of 12%. Simple rate of 12%. இந்த வேல்யூ வந்து 6 ன்னு எடுத்துக்கும். Simple interest after 3 years. இயர்ல கேட்டத வேல்யூ வந்து n ன்னு எடுத்துக்கும். He had to pay 5400 interest. அது வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்டோட வேல்யூவா கொடுத்திருக்காங்க. Only for the period the principal amount of the borrowed by the person was dash. P ஓட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கமா. சிம்பிள் இன்ட்ரஸ்டோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100ங்கற வேல்யூ தெரியும். நமக்கு क्वेश्चनல நமக்கு என்னடா வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னா R ஓட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்டோட வேல்யூ R ஈக்குவல் டு 12%ங்கற வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஆஃப்டர் 3 இயர் n ஈக்குவல் டு 3ங்கற வேல்யூ சிம்பிள் இன்ட்ரஸ்டோட வேல்யூ 5400. நெக்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் அமௌண்டோட வேல்யூ P ஓட வேல்யூ வந்து என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல நமக்கு P ஓட வேல்யூ மட்டும் தான் வேணும். அப்பனா P ஈக்குவல் டு இத அப்படியே மாத்தி வைக்கலாம். சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இந்த சைடு வச்சிட்டு இந்த ரைட் சைடுல உள்ள வேல்யூ லெஃப்ட் சைடுல வந்தனா டிவைட்ல மாறும் ரெசிப்ரோக்கல் எடுப்போம். அப்பனா 100 டிவைடட் பை n rங்கற வேல்யூ கிடைச்சிடும். நமக்கு சிம்பிள் இன்ட்ரஸ்டோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5400 into 100 divided by n ஓட வேல்யூ 3 year into r க்கு பதிலா 12% கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூவை கேன்சலேஷன் பண்ணி போடிங்கனா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிடுமா. இது வந்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கனா 1 3s are 3 5 3 will balance 2 24 8 3s are 24 again 00 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கனா 4 3s are 12 இங்க வந்து 6 3s are 18 0 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கனா 1 4s are 4 balance 2 20 வரும் 5 4s are 20 0 அப்பனா 150 into balance நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 100 மட்டும் இருக்கு. 150 into 100 மல்டிப்ளை பண்ணா இதோட எக்ஸ்ட்ரா ஒரு 20 வந்து ஆட் ஆகும். அப்பனா 150 ஓட 20 1500ங்கிறது இதோட பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 15000ங்கிறது கரெக்டான ஆன்சர்மா. ஆப்ஷன் சி rupees வந்து 15000ங்கிறது கரெக்டான ஆன்சர்.